الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل عليم وفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தாலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருள்கள் மீது ஆசையை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும் அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்துள்ள தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தென்று நல்லுபதேசம் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, இன்றைய இந்த ஹுத்பா உரையில் நம் எல்லோருக்கும் அவசியமான, அதே நேரம் ஒரு பெரிய விஷயமாக நாம் நினைக்காத, அடிக்கடி பேச வேண்டிய ஒரு அம்சமாக நாம் பார்க்காத ஒரு விஷயத்தை தலைப்பாக எடுக்கலாம் என்று நினைக்கிறேன். நோன்பு நெருங்கி வரக்கூடிய சூழலில் பெரும்பாலும் நோன்போடு தொடர்பான தலைப்புகள் பேசப்பட்டாலும் அதற்கென்று தனியான நிகழ்ச்சிகள் இருக்கிற காரணத்தினால் இன்றைய ஹுத்பா உரையில் பெற்றோர்கள் விஷயத்தில் எமது கடமைகளை நினைவூட்டுமாறு பேச நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் நாம் பயான்கள் என்று சொல்கிற போது எங்களுடைய அறிவுக்கு தேவையான வாதங்கள் நிறைந்த தகவலை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சாரார் இருக்கிறார்கள். இதே நேரத்தில் உணர்ச்சிக்கு தேவையான வேகமான விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். இபாதத்துக்கள் மீது ஆர்வமூட்டக்கூடிய விதத்தில் சொர்க்கம் நரகம் பற்றி எச்சரிக்கை செய்து நற்செய்தி சொல்லக்கூடிய தகவல்களை அறிய வேண்டும் என்று நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள்.
ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் பக்கம் எங்களுடைய ஆர்வங்கள் குறைந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அன்றாடம் தினமும் நாம் செயல்படுத்துகிற விஷயங்கள் மீதான ஆர்வம் குறைந்து போகிறது. படிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களும் புதிய புதிய தகவல்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதில் காட்டுற ஆர்வம் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களிலே காட்டாத ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் உள்ள ஒரு அம்சம்தான் நாம் உலகத்திலே ஒரு மனிதனுக்கு நன்றியுடையவர்களாக இருப்பது என்று சொன்னால் முதல் கட்டமாக இருப்பது பெற்றோர் என்கிற இருவர் தான். உலகில் வாழக்கூடிய எல்லோரும் பெற்றோர் உடையவர்கள் தான். பிள்ளை இல்லாதவங்களாக இருக்கலாம், ஆனால் பெற்றோர்கள் இல்லாதவர்கள் இருக்க முடியாது. ஒன்றில் எங்களுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருப்பார்கள் அல்லது மரணித்த நிலையில் இருப்பார்கள். ஏதோ நாங்கள் பெற்றோர் என்கிற உறவை பெற்றவர்களாகத்தான் இருக்கிறோம். இந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் குர்ஆனின் பல இடங்களிலே அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்கிற இடங்களிலெல்லாம் பெற்றோருக்குரிய கடமைகளை சொல்லக்கூடிய சூழலை நாம் பார்க்கலாம். லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இங்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிற தடையை சொல்லிவிட்டு பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்கிற ஏவலை அல்லாஹு தஆலா சொல்கிறார். வேறு சில வசனங்களில் அல்லாஹ்வைத்தான் வணங்க வேண்டும் என்று ஏவுகிற போதும் இதையே அல்லாஹு தஆலா சொல்கிறான். வாபுதுல்லா, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்கள். வலா துஸ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று, அல்லாஹ்வுக்குரிய கடமையை சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் பெற்றோருக்குரிய கடமையை சொல்கிறார். அதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான வசனம், வார்த்தை பிரயோகம் இன்னொரு வசனத்தின் மூலமாக மிக தெளிவாக விளங்குகிறது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹு தஆலா மனித இனத்துக்கு ஹராமாக்கிய விஷயங்களை நான் ஓதி காட்டுகிறேன் என்று கூப்பிட்டு சொல்லுமாறு அல்லாஹு தஆலா சொல்கிறார். குல் தஆலவ், நீங்கள் வாருங்கள், அத்லுமா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு ஹராமாக்கிய விஷயங்களை நான் உங்களுக்கு ஓதி காட்டுகிறேன், வாருங்கள் என்று நபியே நீங்கள் அழைத்து பின்வரும் செய்திகளை சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எப்படி அழைக்க சொல்கிறான்? உங்களுக்கு ஹராமான விஷயங்களை நான் ஓதி காட்டுகிறேன், உங்களுக்கு தடுக்கப்பட்ட விஷயங்களை நான் ஓதி காட்டுகிறேன், வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா கூப்பிட சொல்லிவிட்டு முதலாவது சொல்கிறான், அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காதீர்கள், ஒரு தடை சொல்லப்படுகிறது. இரண்டாவது சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். மூணாவது சொல்கிறான், பலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக்கின், வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொலை செய்து விடாதீர்கள், உங்களுக்கு உணவளிப்பதும் அவங்களுக்கு உணவளிப்பதும் நாங்கள் தான். தொடர்ந்து பல ஹராம்கள் சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. தடை செய்யப்பட்ட விஷயங்களை சொல்லுவதற்கு தான் அல்லாஹ் கூப்பிட சொல்கிறார். முதலாவது தடை, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள். மூணாவது தடை, உங்களுடைய பிள்ளைகளை கொலை செய்யாதீர்கள். இரண்டாவது, அல்லாஹ் பெற்றோருக்கு நல்லது செய்யுங்கள் என்று சொல்கிறார். சொன்னது எப்படி, வர சொன்னது எப்படி, தடுக்கப்பட்டதை சொல்கிறேன் என்று அல்லாஹ் கூப்பிட்டு தான் சொல்ல சொன்னான். ஆனால் அப்படி இருந்தால் எப்படி அல்லாஹ் சொல்ல வேண்டும்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், தாய் தந்தையரை நோவிக்காதீர்கள், குழந்தைகளை கொல்லாதீர்கள் என்று தடைகளை தான் சொல்ல வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலா பெற்றோர் விஷயத்தை சொல்லும் போது நோவினை செய்யாதீர்கள் என்று சொல்லாமல் நல்லதை செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஏனென்றால் உம்மா பாப்பாவை நோவிக்காமல் இருந்தால் சரி, எங்களை கடமை முடிச்சு நீங்கள் நினைக்கக்கூடாது. நோவிக்காமல் இருந்தால் மட்டும் போதாது, அவங்களோட நல்ல முறையில் நடந்தும் ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா தடைகளை சொல்வதாக கூப்பிட்டு விட்டு உம்மா பாப்பாவை நோவிக்காதீங்க என்று சொல்லாமல் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய இபாதத்துக்களில் 5 அடிப்படை கடமைகளில் தொழுகை பிரதானமானது. இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறந்த செயல்களில்
தொழுகைக்கு அடுத்த சிறந்த செயலாக பெற்றோரோடு நல்ல முறையில் நடத்தல் என்பது மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்திலே வந்து ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்கள் எது என்று கேட்கிறார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, உரிய டைமில் தொழக்கூடிய தொழுகை என்று சொன்னார்கள். அந்த சஹாபி ரெண்டாவது என்னன்னு கேட்குறாங்க, அடுத்தது என்ன என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிர்ருல் வாலிதைன், தாய் தந்தையோடு நல்ல முறையில் நடப்பது என்று ரெண்டாவது சொன்னார்கள். மூன்றாவது என்ன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த சஹாபி கேட்டபோது அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது என்று சொல்கிறார்கள். பெற்றோரோடு நல்ல முறையில் நடப்பதை ஜிஹாதை விட சிறந்த ஒரு அமலாக எங்களுக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. அப்ப இது இபாதத்திலே ஒரு உயர்ந்த இடத்தில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது என்கிற அம்சத்தை நாங்கள் இதிலிருந்து புரியலாம். குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் பெற்றோரோடு நல்ல முறையில் நடத்தல் என்கிற வாசகம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல முறை என்று எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும். இது நல்ல முறை இல்லை, நல்ல ஒழுங்கில்லை என்று மக்களால் புரியப்பட்ட விஷயங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை பெற்றோர் விஷயத்தில் நாம் தவிர்த்தாக வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதில் ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் கேட்பதில்லை. நல்ல முறை என்று எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் அதுக்குள் வந்து சேரும். மோசமான முறை என்று எதெல்லாம் வருமோ அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த அடிப்படையில் தான் அறிஞர்கள் பெற்றோரோடு பேசுகிற போது அவங்களோட சவுண்டை விட எங்களோட சவுண்ட் கூடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்களோட பேசும்போது கத்தி பேசுறது அது ஒழுங்கில்லை. இந்த அடிப்படையில் தான் அறிஞர்கள் தந்தை அடிக்கும் போது நம்ம அடியிலிருந்து தப்புறதுக்கு அமைய ஏதாவது செய்யலாமே தவிர அடிக்கும் போது அடியை தடுக்கிறதுக்கு உரிமை இல்லை. பாப்பா அடிச்சாருண்டா அடியிலிருந்து தப்புறதுக்கு நீ என்னமாலும் செய்யலாம், ஆனால் அடியை தடுக்கிறதுக்கு உரிமை இல்லை. பாப்பா அடிக்கிறான்னா பாப்பாட கையை தடுக்க இயலாது. இப்படி தடுப்பது பெற்றோரோடு முறைகேடாக நடப்பதில் சேரும். ஒரு நாள் ஒரு இளைஞரும் ஒரு வயோதிபரும் ரோட்ல போறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இளைஞனை கூப்பிட்டு கேட்கிறாங்க, அது யாருன்னு சொல்லி. வாப்பான்னு சொல்றாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இளைஞனுக்கு சொல்கிறார்கள், நீ பாதையில் அவரோடு செல்கிற போது அவரை முந்தி போகாதே. ஒரு சபைக்கு போனால் அவர் அமர்வதற்கு முன்னால் நீ அமராதே. ஒரு கருத்து பேச வேண்டி வந்தால் அவர் பேசுறதுக்கு முன்னால நீ பேசாதே. இப்படி அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இளைஞனுக்கு இந்த தகவலை சொல்கிறார். ஒரு தந்தை தன் மகனை இழந்து விடுகிறார். புள்ள மௌத்தா போயிடுறாங்க. வாப்பாட்ட புள்ளைய பத்தி கேட்கிறாங்க. அப்ப அந்த வாப்பா சொல்கிறார், என் மகன் என்னோடு எப்படி இருப்பான் என்றால், பகலில் நானும் அவனும் ஒன்றாக போனால் எனக்கு கொஞ்சம் பின்னால வருவான், இரவில் நாங்கள் ஒன்றாக போனால் எனக்கு முன்னால போவார். அதாவது இரவையில் இந்த மாதிரி லைட் போட்ட காலம் அல்ல, பள்ளங்குழிகள் இருக்கலாம், பாதையில் பிரச்சனை இருக்கலாம். பாப்பா முன்னுக்கு அனுப்புறேன்னா பாப்பாவுக்கு ஏதாவது கால் தட்டிப்படலாம், பள்ளத்தில் உள்ளலாம், ஏதாவது நடக்குமா. அப்போ முன்னால பாப்பாவுக்கு வழி துணையாக பாதுகாப்பாக போகிற மாதிரி போவாங்க. பகலில் போகிறதாக இருந்தால் அந்த கண்ணியம் நிமித்தமாக வாப்பாவை விட்டு பின்னுக்காய் போவாங்க என்று அந்த தந்தை தன் மகனை பற்றி சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் நேரடியாக குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்டதல்ல. பாப்பா போனா பின்னால தான் போகணும், பாப்பா இருக்க முந்தி இருக்கக்கூடாதுங்கிறது நேரடியாக சொல்லப்பட்டதல்ல. நல்ல முறை என்று குர்ஆனும் ஹதீஸும் சொன்னதை வைத்து அறிஞர்கள் அந்தந்த காலங்களிலே சொன்னது. நாங்கள் சின்ன பருவத்தில் தாய்மார் எங்களுக்கு சில ஒழுக்கங்கள் சொல்லி தந்திருப்பாங்க. இப்போது அது ஒழுக்கமாக பெருசாக பார்க்கப்படாத விஷயமாக மாறி இருக்கு. இந்த நடைமுறைகள் உருவுன்னு சொல்லுவார்கள், பலக்காறுகள் இவைகள் சில நேரங்களில் மாறலாம். நாங்கள் சின்ன வயசில் பாப்பாக்களை
இருக்கிற திசையை நோக்கி கால் நீட்டி இருக்கக்கூடாது சொல்லி தந்திருப்பாங்க. எதிர்த்து பேசக்கூடாது, வாயடிக்க கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருப்பாங்க. இப்போ அந்த காலை முன்னால பாப்பாவுக்கு முன்னால் இருக்கிறது, காலை நீட்டி போடுறதுங்கிறது ஒரு பிரச்சனையாக பார்க்காத காலமாக ஆயிருச்சு. அது குறையாக பார்க்காத நிலை இருக்குமாக இருந்தால் அதை நம்ம சடை பிடிக்கிறது இல்லை, அது பிரச்சனையா இருக்காது. எப்போது அது கௌரவ கிளச்சலாக சமுதாயத்தால் மதிக்கப்படப்பட நிலையில் இருக்குமோ அப்போது அது விஷயத்தில் நாம் பேணுதலாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அடுத்தது அவர்களோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய வழிமுறை. குர்ஆனிலும் ஹதீஸிலும் இதை அல்லாஹு தஆலா பல கோணங்களிலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரிலல் ரப் ஃபீ ரிலல் வாலித், தந்தையின் திருப்தியில் தான் உங்கள் இறைவனின் திருப்தி இருக்கிறது. பாப்பாவை திருப்திப்படுத்துறதுங்கிறது அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது. பாப்பாவை அதிருப்தி அடைய செய்வதுங்கிறது அல்லாஹ்வை அதிருப்தி அடைய செய்வது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸின் அடிப்படையில் பெற்றோரை திருப்திப்படுத்தக்கூடிய மார்க்கத்தில் ஆகுமான வழிமுறைகள் அனைத்தும் இபாதத்தா கருதப்படும். வணக்கம், நீங்க அல்லாஹ்வுக்கு செய்யற ஒரு இபாதத்து. ஒரு வாப்பா நீங்க வட்டிக்கு வாகனம் எடுத்து ஓடுனா விரும்புறாரு, அப்ப நாங்க வாப்பாட விருப்பம் என்கிறதுக்காக ஹராம் செய்ய இயலாது. ஆனால் நீங்க ஒரு செயலை செய்தால் அது மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செயலா இருக்குது, உங்களுடைய தந்தைக்கு அதில் திருப்தி இருக்குது, உங்களோட பெற்றோருக்கு அதில் ஆர்வம் இருக்குது, உங்களோட பெற்றோர்கள் அதை வைத்து மகிழ்ச்சி அடைவார்கள் என்றிருந்தால் தாய் தந்தையின் மகிழ்ச்சிக்காக அந்த முபாகான விஷயம், ஆகுமான விஷயத்தை செய்வது உங்களுக்கு நன்மையை பெற்று தருவதாக அமையும். இந்த அடிப்படையில் பெற்றோரின் மன திருப்தியை அறிந்து செயல்படுவதும் பெற்றோருடைய அதிருப்திகளை, விருப்பு வெறுப்புகளை புரிந்து செயல்படுவதும் எங்களுக்கு மார்க்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளை பெற்றோர் அந்த உறவை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இப்படி ஒரு அழகான நீண்ட வசனத்தில் இப்படி அழகாக சொல்கிறார். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹு தஆலா இறைவன் தன்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தீர்ப்பளித்துள்ளான், கட்டளையிட்டுள்ளான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறார். இங்கும் நான் கவனிக்க வேண்டியது, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சொல்லி அடுத்ததாக அல்லாஹு தஆலா பெற்றோருக்கு செய்ய வேண்டியதை சொல்கிறார். சொல்லி அல்லாஹ்வுடைய கடமையை விவரிக்காத அல்லாஹு தஆலா பெற்றோரோடு நல்ல முறையில் நடப்பது என்பதை விவரித்து சொல்கிறார். இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, பெற்றோரில் ஒருவரோ அல்லது ரெண்டு பேருமோ உன்னிடத்தில் வயோதிபத்தை அடைந்து விட்டால், பாப்பா அம்மா ரெண்டு பேரும் வயசாலியா இருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் வயசான காலத்தில் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க, அல்லது ரெண்டு பேர்ல ஒரு ஆள் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க, உங்களிடம் வயோதிபத்தை அடைந்து விட்டால் என்றால் உங்களோட பொறுப்புல அவங்க வாழ்ற காலம், உங்களோட செலவுல அவங்க வாழ்கிற காலம், இந்த காலம்தான் நீங்க மிக கவனமாக கையாள வேண்டிய காலம். ஒன்று, அவர்கள் முதுமையை அடைந்திருக்கிறார்கள். பொதுவாக முதுமையை அடைந்தவர்கள் மரியாதையை எதிர்பார்ப்பாங்க. அந்த மரியாதை பரிபூர்ணமாக கொடுக்கப்படணும். அவங்க வயோதிபத்தை அடைந்திருக்கிறாங்க, வாழ்க்கையில் அவர்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படும், வாழ்க்கையில் அவர்களுக்கு அச்சம் ஏற்படும். நான் உழைத்துக் கொண்டிருந்தேன், இப்போது உழைக்க முடியாத நிலைக்கு வந்திருக்கிறேன், நான் இயங்கிக் கொண்டிருந்தேன், நான் இப்போது இயங்க முடியாத நிலைக்கு வந்திருக்கிறேன், நான் இயலாத இந்த நிலையில் கைவிடப்பட்டு விடுவேனோ, புறக்கணிக்கப்பட்டு விடுவேனோ, என் பிள்ளைகள் என்னை விட்டுருவாங்களா, என் மருமக்கம்மார் எனக்கு துணையா இல்லாம போயிடுவாங்களா, எனக்கென்று யாரும் இல்லாத நிலை ஏற்படுமா, இந்த மாதிரி வாழ்க்கையின் அச்சங்கள் அவர்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் அவர்களை சக்திக்கு மீறி சில சிறுபிள்ளைத்தனமான ஆசைகளும் சிறுபிள்ளைத்தனமான எதிர்பார்ப்புகளும் சிறுபிள்ளைத்தனமான அச்சங்களும் அவர்களுக்கு ஏற்படும். இந்த நேரத்தில் அவங்களோட நீங்க மிக பக்குவமாக நடந்து கொள்வதும் அவங்களோட மிக பணிவாக நடந்து கொள்வதும்
மிக மிக அவசியம். அதுதான் அல்லாஹு தாலா சொல்கிறான், இம்மா எபுலுகன்ன இந்த கல் கிபர அகதுகுமா அவ் கிலாகுமா பலா தக்குல்லகுமா உஃபின். அந்த பருவத்தை அவர்கள் அடைந்து விட்டால் சி என்கிற ஒரு வார்த்தையை கூட நீங்கள் சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு வேலை சொல்றாங்க, சி எரிச்சல் படுறது, இந்த எரிச்சல் படுற வார்த்தையை கூட நீங்கள் சொல்லக்கூடாது. மனிதனுக்கு இந்த நேரத்தில் தான் அவங்க மேலே வெறுப்பு வரும். ஏண்டா இப்போ அவங்க வேண்டாத பொருளாக ஆயிட்டாங்க. சில நேரங்களில் அவங்களோட பேச்சு பொருத்தமில்லாமல் இருக்கும். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், அவங்க வயோதிபத்தை அடைஞ்சால் சின்ன பிள்ளை ஆயிடுவாங்கன்று. அவங்களோட பேச்சு பொருத்தமில்லாமல் இருக்கும். எல்லா விஷயத்தையும் விளங்கி கொள்ளணும்னு ஆசைப்படுவாங்க. குடும்பத்தில் நடக்கிற எல்லாத்தையும் தனக்கு சொல்லணும்னு நினைப்பாங்க. அது என்ன இது என்னன்னு கேட்பாங்க. சொல்கிறது சில நேரம் ஃபுல்லாக விளங்கவும் மாட்டுச்சு. சில நேரம் காதில் பிரச்சனை ஆயிக்கும், கண்ணில் பிரச்சனை ஆயிக்கும், எரிச்சல் வரும். இவங்களுக்கு வேலை திண்டு ஓடி சும்மா இருக்க வேண்டியதானே நினைப்போம் நாங்கள். ஆனால் அவங்களோட உள்ளம் அப்படி வராது. பிள்ளைகள் பற்றி அச்சமும் இருக்கும். அவங்க ஏதாவது தெரியாமல் செஞ்சுக்குவாங்களா, ஆபத்தில் விழுந்துருவாங்களா. எல்லா பெற்றோருக்கும் அவங்களோட பிள்ளைகள் கைப்புள்ளமாகி தான். அப்போ அவங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் ஆர்வப்படுவாங்க. எப்படி சின்ன பிள்ளை ஒவ்வொரு விஷயமா திரும்ப திரும்ப துருவி கேட்குதோ அதே மாதிரி கேட்பாங்க. எரிச்சல் வரும். அந்த நேரத்தில் நீ சீங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடக்கூடாது. பலா தக்குல்லகுமா உஃபின் வக்குல்லகுமா கவுலன் கரீமா. அவங்களோடு நீங்கள் பேசும்போது, கரீம் என்று சொன்னால் சங்கை, ரெஸ்பெக்டான வார்த்தைகளை பேசுங்கள், கண்ணியமான வார்த்தைகளை பேசுங்க. அவங்களுக்குரிய அந்த மரியாதை கிடைக்கணும். அவங்களுக்கு சாதாரணமாக ஒரு பயணம் போகிறதாக இருந்தாலும் எனக்கிட்ட வந்து சொல்கிறானா இல்லையா பார்ப்போன்னு நிற்பாங்க. முன்னால் இருந்தவங்க டக்குன்னு உள்ளே போயிடுவாங்க. என்னை தேடி வந்து சொல்கிறானா இல்லையா பார்ப்போம். ஏன்னா அந்த வயசுக்குரிய மரியாதை அவங்க எதிர்பார்க்குறாங்க. பிரச்சனை இல்லை, அதை நம்ம போய் சொல்கிறதுனால ஒரு பயணம் போகிறோம், எங்களுக்கு அவசரமாக இருக்கும், நல்ல முன்னுக்கு ஹோலில் இருந்துட்டு டக்குன்னு உள்ளே போயிடுவாங்க. என்ன என் மகன் என்னை தேடி வந்து சொல்கிறானா இல்லாட்டி போகும்போது மறந்துட்டு போகிறானா பார்ப்போம்னு சொல்லி நம்ம தேடி போய் சொல்கிறதுல நமக்குள்ள ஒரு லாபம். என் மகன் என்ன மறக்கலன்னு ஒரு எண்ணத்தை கொடுக்குறோம் அவங்களுக்கு. ரெண்டாவது, உளப்பூர்வமாக அல்லாஹ் ஹவன் ஒரு துவா செய்கிறாங்களே, இந்த துவா உம்மா வாப்பாட துவாவை மாதிரி வேற யார்கிட்டையும் எங்களுக்கு கிடைக்காது. நான் போய்த்து வாரோன்னு சொல்லும்போது அல்லாஹ் காவல் மகன் சொல்றாங்களே, இந்த வார்த்தை வேற யார் மூலமாக எங்களுக்கு கிடைக்காது. இதே வலுவோட, இதே வெயிட்டோட, இதே உளப்பூர்வமாக வேற யார்கிட்டையும் கிடைக்காது. அப்ப இந்த இது அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, அவங்க கண்ணியத்தை எதிர்பார்க்கிறாங்க, நீங்க கண்ணியத்தை கொடுங்க. வக்குல்லகுமா கவுலன் கரீமா, சங்கையான வார்த்தைகளையே பேசுங்க. வஹ்பில்லகுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா. ذுல் என்கிற அரபு சொல்லுக்கு இழிவு என்கிறது அர்த்தம், பணிவு என்றும் சொல்லலாம். வதுரிபத் அலைஹிமு ذில்லா, யூதர்கள் மீது இழிவு விதியாக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். உம்மா வாப்பாட்ட பணிஞ்சு போறதை நீங்க குறையா நினைக்காதீங்க. உங்களோட உம்மாட்ட நீங்க பணிஞ்சு போறது, உங்களோட வாப்பாட்ட நீங்க பணிஞ்சு போறதை குறையா நினைக்காதீங்க. வஹ்பில்லகுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா, நீங்க பணிஞ்சு போங்க. எதுக்குன்னு சொன்னா அன்புக்காக பணிஞ்சு போங்க, அருளுக்காக பணிஞ்சு போங்க. அது அல்லாஹ் அழகான வார்த்தையில சொல்கிறார். வஹ்பில்லகுமா ஜனாஹ ذுல், பணிவெனும் இறக்கையை தாழ்த்துங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இறக்கை இருக்கிறது பறவைகளுக்கு. ஒரு பறவை பறக்கொண்டா சிறக அடிச்சு கொண்டே இருக்கணும். அது கீழே வாரன்னு சொன்னா சிறக சுனிச்சனா அது கீழே வரலாம். அப்போ உம்மா வாப்பாக்கு ஒசக்க போக நீங்க பார்க்காதீங்க, அவங்களுக்கு மேலே போக பார்க்காதீங்க. எவ்வளவு பணிஞ்சு போக முடியுமோ அவ்வளவு பணிஞ்சு போங்க. வக்குர் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அதே நேரத்தில் யா அல்லாஹ், என்னை என் பெற்றோர்கள் என் சிறு பிராயத்தில் எப்படி அன்பு காட்டி இரக்கம் காட்டி வளர்த்தார்களோ அதே போன்று இந்த பெற்றோர்கள் மீது நீ அன்பை காட்டுவாயாக, அருள் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையும் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். குர்ஆனிலும் ஹதீஸிலும் பெரும்பாவங்கள் பற்றி சொல்கிற இடங்களில் பெற்றோர் விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இஜ்தனிபு சபு மூபிகாத்,
7 பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஒன்றாக உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோரை நோவினை செய்தல் என்பதை சொல்கிறார்கள். வேறு சில ஹதீஸ்களில் உக்கூக்குல் உம்மஹாத், தாய்மாரை நோவினை செய்தல் என்கிற வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நோவினை செய்தல் என்றால் என்ன? உடம்ப நோவிக்கிறதும் நோவினை தான். ஆனால் உடம்ப நோவிக்கிறதை விட மனசை நோவிக்கிறது பெரிய ஒரு விஷயமா மார்க்கத்தில் பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் ஓரளவு மார்க்கத்தோடு இருக்கிற யாருமே உம்மா பாப்பாவுக்கு அடித்து அவங்கள நோவினை செய்ய மாட்டாங்க. ஆனால் உள்ளத்தை நோவினை செய்தல் இதுவும் உக்கூக், நோவினை தான். ஆனால் அதை நாங்கள் பெருசாக எடுக்கிறதில்ல. அவங்களும் மனசால நொந்தாலும் அடிக்க மன்னிச்சிருவாங்க. தாய் மனசுங்கிற காரணத்தினால, தந்தை மனசுங்கிற காரணத்தினால மன்னிச்சிருவாங்க. ஆனால் அவங்களோட மனசை உடைப்பது, மனசை நோவினைக்குள்ளாக்குவது இஸ்லாத்தில் பெரும்பாவங்களில் உள்ளது. நீங்கள் மனசை நோவினை செய்தல் என்பதை அது கருத்தாக இருக்கிறதுனால விளங்காது. ஒரு காட்சியாக யோசிச்சு பாருங்க. காலையில் வந்து உம்மா எழுப்புறா, எரிச்சல் பட்டு உம்மோட மூஞ்சில எழிஞ்சு விடுவாங்க. இப்போ எழுப்பி என்ன செய்ய, இதான வேலை, நீங்கள் உங்களோட வேலையை பாருங்க. அவங்க போயிடுவாங்க. என்ன செய்ய, இதுக்கு மேலே பிள்ளைய அடித்து வளர்க்க இயலாது, போயிடுவாங்க. ஆனால் அது அவங்களோட மனசை வலிக்கும். இது வார்த்தையில் சொல்றத ஓங்கி முகத்தில் ஒரு அடி அடிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு இப்படி 10 முறை அடித்தா அந்த மூஞ்சி என்ன மாதிரி இருக்கும்? அவங்களோட மனசு அப்படித்தான் ஆகும். இருந்தாலும் அவங்க இரக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால மன்னிச்சு போவாங்க. அப்போ எங்களோட வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு பல தடவைகள் அவங்களோட மனசை நாங்கள் நோவினைக்குள்ளாக்குறோம். இது இஸ்லாத்தில் பெரும்பாவங்களோட உள்ளது. அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயத்தை செய்யாமல் விடுறது, அவங்க எங்களுக்கு ஏவக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறது, அவங்களோட மனசு வேதனைப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய காரியங்களை செய்கிறது, அவங்கள அடுத்தவர்கள் குறை சொல்கிற மாதிரி நாங்கள் நடந்து கொள்வது, பிள்ளைய ஒழுங்காக வளர்க்கலன்னு அடுத்தவங்க நினைக்கிற மாதிரியான செயல்பாடுகள் எங்களுடைய செயலாக அமைகிறது. இது எல்லாமே பெற்றோரை நோவினை செய்தல்ங்கிற வகையில் வரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅனல்லாஹு மன் லஅனலி வாலிதை, தன் பெற்றோரை சபிப்பவனை அல்லாஹ் சபிப்பானாக என்று சொல்கிறார்கள். உம்மா வாப்பாவை சபிக்கிறவனை அல்லாஹ் சபிக்கட்டும்னு சொல்றாங்க. உம்மா வாப்பாவை எப்படி சஹாபாக்களுக்கு கேட்குறாங்க, யார சொல்ல, தன் தாய் தந்தை எவனாவது சபிப்பானா, உம்மா வாப்பாவை எவனாவது சபிப்பானா என்று சஹாபாக்கள் கேள்வி கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ உன் தாய் தந்தையை நீயே சபிக்கணுன்ற அவசியம் இல்லை. உனக்கும் இன்னொருவனுக்கு இடையில ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தால் அவன் அடிக்கடி சாகிறது இல்லை. இவன் அவன்ட உம்மாவை இழுத்து பேசுறது, அவன்ட வாப்பாவை இழுத்து பேசுறது, நீ அவன்ட உம்மாவை இழுத்து பேசுவாய். அவன் சும்மா இருப்பான, அவன் ஓண்ட உம்மாவை இழுத்து பேசுவான். அப்போ உன் தாயை அவன் பேசுவதற்கு காரணம் நீதான். அப்போ அது நீயே உன் தாயை ஏசியதாக இருக்கு. நீங்கள் ஒருவனுடைய தாயை இழுத்து பேசுறீங்க, அவன் உங்களுடைய தாயை இழுத்து பேசினான்டா, நீ அவன்ட தாயை இழுத்து பேசலை, ஓண்ட தாயை இழுத்து நீயே பேசியதாக இருக்கும். இதுதான் பெற்றோரை சபிப்பது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த அடிப்படையில் ஒரு மனிதனுடைய செயல் அடுத்தவர்கள் தன் தாய் தந்தையை குறை சொல்கிற மாதிரி இருந்தால் அதுவும் அவன் தாய் தந்தையை குறை கூறுவதாக அமையும். இப்போ இந்த அடிப்படையில் எங்களை அறியாமல் எங்களோட வாழ்நாளையில் எத்தனையோ முறை நாங்கள் தாய் தந்தையுடைய மனசை நோய்க்கிறோம். அவங்க அதை டைரியில் குறித்து வைக்கிறது இல்லை, அன்றைக்கு மறந்துடுவாங்க. அவங்களுடைய பெரிய மனசால மறக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எங்களை அறியாமல் ஒவ்வொரு நாளும் ஹராம் செஞ்சுட்டு இருக்கிறோம், பெரும்பாவத்தை செய்கிறோம். சப்பு மூபிகாத், உங்களை அழிச்சிட பெரும்பாவம்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. பாவங்களையே பெரிய பாவங்கள். அப்போ இதை நாங்கள் சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு இதை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவங்கள அறியாமல் சின்ன வயசில் செஞ்சால் பாவம் எழுதப்படாது. ஆனால் அவங்க பருவ வயதை அடைஞ்சதுக்கு பிறகு செய்கிற போது அந்த பாவம் பதியப்படுகிறது. அவங்கள அறியாமல் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகிறாங்க.
அப்போ இது கட்டாயமாக எங்களுடைய அந்த வாழ்க்கைக்கு சொல்லிக் கொடுக்கப்படணும். உண்மையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பிள்ளைகளுடைய பெரிய தவறுகளை குறைக்கிறதாக இருந்தால் பெற்றோர் மீதான மதிப்பும் மரியாதையும் அன்பும் ஊட்டப்பட்டால் தான் பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்கலாம். குறைஞ்சபட்சம் உம்மா பாப்பாவுக்காகவாவது இதை நான் செய்யக்கூடாது, உம்மா பாப்பாவோட மரியாதைக்காவது இதை நான் செய்யக்கூடாது என்கிற மனநிலைக்கு வருவாங்க. இன்றைக்கு சாதாரணமாக தாய் தந்தைகளை தூக்கி எறிஞ்சிட்டு போறவங்கள பார்க்குறோம். ஒரு பெண் அந்நிய ஆணோட ஓடி போகிறாள், போலீஸில் போய் முறையிடுகிறாள். போலீஸ் ஸ்டேஷனில் 10-18 வயசு ஆச்சுன்றதுனால அவன் ரெஜிஸ்டர் கல்யாணம் முடிச்சு வைக்க தயாராகிறான். தாய் வந்து காலில் விழுந்து கத்துறான், போயிடாதே மகளே போயிடாதே என்று கத்தும்போது, உன்னை இதுக்குத்தானா கஷ்டப்பட்டு பெற்று நான் வளர்த்தேன்னு சொல்லும்போது அந்த புள்ள துணிஞ்சு கேட்குது, என்னட்ட கேட்டால் நீங்கள் பெற்றீங்கன்னு கேட்குது. நீங்கள் என்னட்ட கேட்டா என்னைய பெற்றீங்க, உங்களை யார் கஷ்டப்பட சொன்னது? அப்போ அந்த தாய் தந்தையினுடைய அவங்களோட அன்பு, அவங்களுடைய கவலை, அவங்களோட அக்கறை, அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தூசுக்கும் மரியாதை இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பு உருவாகி வருகிறது. இதுதான் ஆபத்தானது. இந்த மனநிலையில் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஹதீஸை நம்ம சொல்லுவோம், அவங்களும் தொழுகிறவங்களா இருப்பாங்க. எப்போ அவனோட மைண்ட் மாறுதோ அப்போ தாய் தந்த மார்க்கம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போறவனா மாறிடுவான். துணிஞ்சி பிள்ளைகள் பேசுறாங்க, வாழ போறது நான் தானே, நான் யாரை முடிக்கிறேன்னு நான் தான் முடிவு செய்யும், நீங்க யார் அதை முடிவு செய்ய, நீங்களா வாழ போறீங்க. அந்த பிள்ளைக்கு பிறந்த நாளைக்கு உம்மா பாப்பா வேணும், மொண்டசரிக்கு போகிற நாளைக்கு உம்மா பாப்பா வேணும், ஸ்காலர்ஷிப் எழுத போகிற நாளைக்கு உம்மா பாப்பா வேணும், ஓலெவல் ஏலெவல் எழுத போகிற நாளைக்கு உம்மா பாப்பா வேணும். கல்யாணம் முடிக்க அவங்க மட்டும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் முடிப்பாங்க. வாழ போகிறது நான் தானே, நீங்கள் யாருன்னு கேட்குற நிலைக்கு பிள்ளைகள் வர்றாங்கன்னு சொல்லி சொன்னால் தாய் தந்தை பற்றிய அந்த மனநிலை எங்கே போயிருக்கிறது? அப்போ பெற்றோருடைய அந்த மரியாதை பிள்ளைகளுடைய மனசில் சின்ன வயசுலேருந்து பதியப்பட்டால்தான் உம்மா பாப்பாவுடைய விருப்பம் அறிஞ்சு நாங்கள் நடக்கணும் என்கிற நிலை வரும். எனவே இது மார்க்கத்தை நாங்கள் பேணுவதாக இருந்தால், எங்களுடைய இந்த சந்ததிகளை நாங்கள் பாதுகாக்கிறதாக இருந்தால், அவங்கள ஓரளவாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்கள் வைக்கிறதாக இருந்தால் இது மிக மிக அவசியம். இந்த எண்ணத்தை சின்ன வயசுலேருந்தே உருவாக்கணும். சில தாய்மார் சில இதை கெடுத்துட்டுருவாங்க, உங்களோட பாப்பாக்கு என்ன, பாப்பா அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு பிள்ளைகிட்ட சொல்லி வைப்பாங்க. அப்படி இல்லை, தந்தையை பற்றிய நேசத்தை, மரியாதையை, அச்சம் கலந்த அந்த பயத்தை, அந்த மரியாதை கலந்த அந்த பயத்தை பிள்ளைக்கு உம்மாமார் விட்டணும். தாய் மீதான அக்கறையை, பாசத்தை, தாயினுடைய சிரமத்தை தந்த பிள்ளைக்கு சொல்லணும். 2 பேருமாக சேர்ந்து குடும்பத்தின் தூணாக வேறாக இருக்கக்கூடிய தாய் தந்தையை நேசிக்கிற அந்த அடிப்படையை உருவாக்கினால்தான் அவங்க பிரிஞ்சு போகாம கலண்டு போகாம சேர்ந்து வாழ்வதற்கான வழி உருவாகும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மார்க்கம் இது அடிப்படையான கடமை, மார்க்க கடமையாக ஆக்கியிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு அடுத்த கடமையாக எங்களுக்கு குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இதில் நாங்கள் எல்லாரும் எந்த ஜமாத்து வித்தியாசம் எல்லாம் கிடையாது. எல்லா ஜமாத்துக்களும் ஆர்வத்தோடு அக்கறையோடு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஜமாத்துங்கிறதுல மார்க்கம் இல்லாத காபிர்களாக இருந்தாலும் இந்த பேசிக் இருந்தால் ஓரளவு அந்த பிள்ளைகள் நல்லவர்களாக வாழ்வதற்கான வழி உருவாகும். எனவே இதை நாங்கள் ஆழமாக விதைக்கிறதுக்கான முயற்சிகளை பாடசாலைகளில், குர்ஆன் மദ്രസാக்களில், அரபு மദ്രസാக்களில் வாலிபர்களுக்கு இடையில இதை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கான வாய்ப்புகளை தந்து பெற்றோருக்கு உரிய முறையிலே பணிவிடை செய்யக்கூடிய, பெற்றோரோடு உரிய முறையில் நல்ல முறையில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
இந்த தாய் தந்தை உறவுக்கு குறுக்கால, தாய் தந்தை உறவுக்கு டிஸ்டர்பாக, அதற்கு முரணாக சில உறவுகள் வரும். அந்த உறவுகளை நாங்கள் பேணுவது பிரச்சனை அல்ல. ஆனால் தாய் தந்தை உறவுக்கு இடைஞ்சலாகிற விதத்தில் அந்த உறவை நாங்கள் அமைக்கக்கூடாது. நாம் இளைஞர்களாக இருக்கும்போது தாய் தந்தையுடைய உணர்வுகளை மதிக்காமல் நாம் போவதற்கான உறவுகளாக எங்களுடைய நண்பர்கள் வந்து சேர்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தும் தந்தைமார் புறக்கணிக்கப்படுகிற நிலை ஏற்படுவதையும் மறுமை நாளின் அடையாளமாக சொல்கிறாங்க. அவங்க நட்பு தேவை, நண்ப கூடாது என்று சொல்லி இஸ்லாம் சொல்லல, நட்பு தேவை. ஆனால் அந்த நட்பு என்கிறது தாய் தந்தை உறவுக்கும் விரோதமாக வரக்கூடாது. தாய் தந்தை உறவை விட முன்னிலைப்படுத்துறதா இருக்கக்கூடாது. பாப்பாட்ட சொல்ல இல்லாத சில விஷயங்கள் நண்பர்கிட்ட சொல்லலாம், அந்த நட்பு தேவை. ஆனால் உனக்கு தாய் தந்தையா நட்பாண்டு வந்தால் தாய் தந்தை உறவுதான் முதன்மையானது. இது எங்களுக்கு மார்க்கம் சொல்லுது. சில நேரங்களில் அவங்க விரும்பக்கூடிய ஆண் பெண் உறவு, காதல் இதுக்கு இடைஞ்சலாக அமையும். நீ உன் திருமணத்துக்காக ஒரு பெண்ணை தெரிவு செய்வதுங்கிறது பிழை இல்லை. ஆனால் உறவு என்று வருகிற போது, அதாவது தாய் தந்தையா அந்த உறவாண்டு வந்தால் தாய் தந்தை உறவு தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியது. இதே மாதிரி திருமண உறவுகள், மனைவிக்கென்று இஸ்லாத்தில் நிறைய உரிமைகளும் கடமைகளும் இருக்கிறது. நாம் மனைவிக்கு செய்ய வேண்டிய நிறைய கடமைகள் இருக்கிறது. அதில் சிலது தாய்க்கு செய்வதை விட கூடுதலாக இருக்கலாம். உதாரணமாக செலவுக்கு பணம் கொடுக்கிறதாக இருந்தால் நான் தாய்க்கு கூட மனைவிக்கு கொடுக்கலாம். ஏன்னா என்னோடு சேர்ந்த கடமையான செலவுகள் அவள் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் தாய் தந்தை உறவா கணவன் மனைவி உறவா எது முதன்மைப்படுத்தப்பட வேண்டியது, அந்தஸ்தில் எது கூடியது என்று கேட்டால் தாய் தந்தை உறவு தான் அந்தஸ்தில் கூடியது. கணவன் மரணித்தா கணவன் மனைவி உறவு இல்லாமல் போயிடுது. கணவன் தலாக்கு சொன்னால் கணவன் மனைவி உறவு இல்லாமல் போகுது. 2 பேரில் ஒரு ஆள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனால் கணவன் மனைவி உறவு இல்லாமல் போகுது. ஆனால் தாய் தந்தை உறவு என்கிறது உசுரோடு இருந்தாலும் மௌத்தா போனாலும் முஸ்லீமாக இருந்தாலும் காபிராக இருந்தாலும் பிரிக்க முடியாத உறவு தாய் தந்தை என்கிற உறவு. அப்ப இந்த உறவுகளை தாய் தந்தையுடைய உரிமைகளை கொடுப்பதற்கு தடையா கொண்டு வந்துடக்கூடாது. அதே போல இந்த திருமணத்தில் இருக்கக்கூடியவங்க பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையில பிரிவினை உண்டு பண்ற விதமான எந்த செயல்பாட்டையும் செய்துவிடக்கூடாது என்கிறதுல கவனமா இருக்கணும். சில ஆண்கள் கல்யாணத்துக்கு பிறகு மனைவிமார உம்மா வீட்டுக்கு போகவே விடுறதில்லை, போறோன்னா அப்படியே போயிரு. இந்த மாதிரியான போக்குள்ளவங்க இருக்கிறாங்க. தாய் தந்தை உறவுக்கு இடையில நாங்கள் இடைஞ்சல, கணவன் என்கிற உரிமையை வைத்து மனைவியின் தாய் தந்தை உறவுக்கு இடையில டிஸ்டர்பாக நம்ம அமையக்கூடாது. அதே போல மனைவி என்கிற உறவை வைத்து கணவனுடைய தாய் தந்தை பிள்ளை அவங்களோட உறவுக்கு நம்ம இடைஞ்சல் அமைஞ்சிடக்கூடாது. இது இஸ்லாத்தில் பெரும்பாவங்கள்ல உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு பயணம் போறாங்க, அவங்க பார்க்குறாங்க மேலே ஒரு பறவை கத்தி சுத்துது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரோ அந்த பறவையை பதட்டமடைய செஞ்சிருக்கிறீங்க, அதை அமைதிப்படுத்துங்க. அதாவது அந்த பறவையுடைய குஞ்சை யாரோ எடுத்துக்கிறீங்க, எடுத்த இடத்துல குஞ்சை கொண்டு வைங்கன்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி ஒரு கூட்டில் இருந்த குஞ்சொன்னை எடுத்துட்டார். அதை பார்த்து அந்த தாய் பறவை கத்தி கதறுது, சுற்றி சுற்றி இவங்களே சுற்றி கத்துது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போய் அந்த குஞ்சை அந்த இடத்துல வச்சிருங்க. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த கால்நடைகளை விற்பனை செய்கிறவங்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க விற்பனை செய்யறதா இருந்தா தாயையும் கண்டையும் ஒரே ஆளுக்கு வில்லுங்க, வைக்கிறதா இருந்தா தாயையும் கண்டையும் நீங்களே வச்சுக்கொள்ளுங்க. கண்டை விற்கிறது, தாயை வச்சுக்கிறது, தாயை விற்கிறது, கண்டை வச்சுக்கிறது, தாய் ஒரு ஆளுக்கு கண்டை ஒரு ஆளுக்கு விற்கிறது, இதை செய்யாதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி தாயையும் கண்டையும் வேறு வேறு ஆட்களுக்கு விற்று அந்த தாய் பிள்ளை உறவை பிரிக்கிறவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கம் போனாலும் அவங்களுக்கு நேசமானவர்களை அல்லாஹ் சந்திக்க விட மாட்டான் என்கிற கருத்தில் அபூதாவுதுல அறிவிப்பு பார்க்கிறோம். ஒரு ஆடு மாடாக இருந்தாலும் அந்த பிள்ளை பருவம் பால்குடி பருவத்தில் அதை பிரிப்பது பாவமாக, சொர்க்கம் போனால் கூட உங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்குற ஒரு பாவமாக எங்களுக்கு மார்க்கம் சொல்லி இருக்குதுன்னு சொன்னால்,
தாய் தந்தை பிள்ளைகளுடைய இந்த உறவுக்கிடையில் டிஸ்டர்பாக அமைகிறது எவ்வளோ பெரிய குற்றம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். எனவே எங்களால் இன்னொருவருடைய தாய் தந்தை அதாவது பெற்றோர் பிள்ளை என்கிற உறவுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது என்கிறது ஒவ்வொருவரும் கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பெற்றோர் சம்பந்தமாக எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறான நம்பிக்கை நடத்தையும் தான் ஏண்ட வாப்பா ஏண்ட பெற்றோர், ஏண்ட உம்மா ஏண்ட பெற்றோர், இவ்வளோட முடியுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் ஆபா என்று சொல்றது வாப்பா, வாப்பட வாப்பா, வாப்பட வாப்பாவும் தந்தை தான். உம்மன்னு சொன்னா உம்மா, உம்மட உம்மா, உம்மட உம்மாவும் உம்மா தான். அவங்களையும் இஸ்லாம் பெற்றோர் என்கிற நிலையில தான் பார்க்குது. நான் ஏண்ட வாப்பாவுக்கு எப்படி கடமைப்பட்டிருக்கிறேனோ அதே போல என் வாப்பட வாப்பா இருந்தா அவருக்கும் நான் பணிவிடை செய்வது என்னுடைய மார்க்க கடமை. என் தாய்க்கு நான் எப்படி பணிவிடை செய்யணுமோ அதே போல தாயுடைய தாய், தாயுடைய தாய், தாயுடைய தாய் இருந்தாலும் அவங்களுக்குரிய கடமையை செய்கிறது எங்களுடைய பொறுப்பு, மார்க்க கடமை. இன்றைக்கு எத்தனை முதியவர்கள் கைவிடப்பட்டிருக்கிறாங்க. பிச்சை எடுக்கிற நிலையில நிறைய தாய்மாரை நாங்கள் பார்க்குறோம். அவங்க 10 பிள்ளைய பெற்று போட்டிருப்பாங்க. அவங்களோட பேர பிள்ளைகளை பார்த்தா அதாவது நூற்றுக்கணக்கான பேர பிள்ளைகள் இருப்பாங்க. ஆனால் அவங்க பிச்சை எடுக்கிற நிலைக்கு ஆளாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். இப்படியான ஒரு நிலைமை எங்களோட சமுதாயத்தில் இருக்குமாக இருந்தால் பெற்றோருடைய மனசு நோகுற நிலையில் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை நாங்கள் எதிர்பார்க்க இயலாது, அல்லாஹ்வுடைய அருளை நாங்கள் எதிர்பார்க்க இயலாது. எங்களுடைய பெற்றோருடைய பெற்றோர்களை தெருவில் விட்டுட்டு, அவங்கள கஷ்டப்படுற நிலையில் விட்டுட்டு, அவங்க கவலையில் வாழ்கிற நிலையில விட்டுட்டு நாங்கள் தொழுதுட்டு அல்லாட பரக்கத் கிடைக்கும், அல்லாட இறக்கம் கிடைக்கும் சொல்லி சொன்னால் இதை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முடிந்தவரை எங்களுடைய பெற்றோர்களுடைய மனம் நோகாமல் அவங்களுடைய மனம் குளிர்ற விதமாக நாம் இருக்க வேண்டும். அவங்களோட மனசு சந்தோஷமா இருந்தால் ரப்பு எங்களை குறித்து சந்தோஷமாக இருப்பான். அவங்களோட மனசு அதிருப்தியில் இருந்தால் ரப்புடைய அதிருப்திக்குரியவர்களாக நாங்கள் ஆகுவோம் என்கிறது எங்களுக்கு மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய பெரிய எச்சரிக்கை. இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொண்டு சின்ன வயசுள்ள இளைஞர்களாக இருந்தாலும் சரி, வளர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம் முதியவர்களாகி எங்களுடைய பெற்றோர்களை இழந்தவர்களாக இருந்தாலும் சரி, பிரார்த்தனை மூலமாகவும் சதக்காக்கள் மூலமாகவும் அவர்கள் விட்ட கடமையான நோன்புகள் இருந்தால் அவற்றை நோப்பதன் மூலமாகவும் அவங்க செஞ்ச நேர்ச்சைகள் இருந்தால் அந்த நேர்ச்சைகளை நிறைவேற்றுவதன் மூலமாகவும் நாம் அவர்களுக்குரிய கடமைகளை செய்ய அல்லாஹ்வினால் கடமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம், வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த அடிப்படைகளை உணர்ந்து செயல்படுவதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.